டிமேட் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கான வீடியோ தான் இது. நான் பர்சனலாக ஜெரோதாவில் தான் டிமேட் அக்கௌண்ட் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். நீங்கள் ஏஞ்சல் ஒன், அப்ஸ்ட்ராக் மாதிரி எந்த அப்ளிகேஷனில் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு இது பெட்டராக இருந்தது. ஏன்னா மற்ற அப்ளிகேஷனை கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து ஃபீஸ்லாம் கம்மி தான். ஆனுவல் மெயின்டெனன்ஸ் ஃபீஸும் முன்னாடி 200 இருந்தது, இப்போ அதுவும் 0 ஆக்கிட்டாங்க. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கு என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும்னு சொல்லிடுறேன். அதை முதல்ல ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாமே வந்து சாஃப்ட் காப்பியாக உங்கள் மொபைலில் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கேன்சல்டு செக், நீங்கள் எந்த பேங்க் அக்கௌண்ட்டை டிமேட் அக்கௌண்ட்டோட மெர்ஜ் பண்ண போகிறீங்களோ அந்த பேங்க்கோட கேன்சல்டு செக் ஒன்று, உங்களுடைய பேன் கார்டு, உங்களுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய சிக்னேச்சர் ஒன்று. அதாவது உங்கள் சிக்னேச்சரை ஒரு ஒயிட் பேப்பரில் எழுதி அதையும் நல்லா கிளியரான ஃபோட்டோ எடுத்து உங்கள் மொபைலில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பேங்க் டீட்டெயில்ஸ், நீங்கள் எந்த அக்கௌண்ட்டை லிங்க் பண்ண போகிறீங்களோ அந்த அக்கௌண்ட்டோட அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோட், எம்ஐசிஆர் கோடு, இந்த கோடெலாம் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இது உங்கள் பேங்க் பாஸ்புக்கு இல்லைன்னா செக் புக்கில் இருக்கும். ஜெரோதாவோடைய அஃபிஷியல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதை மொபைல் அப்ளிகேஷன்லையும் யூஸ் பண்ணலாம். பட் அதில் கம்பேர் பண்ணும்போது இதில் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து கொஞ்சம் சிம்பிளிஃபையாக இருக்கும். ஸோ நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. லிங்க்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஜெரோதாவோடைய அஃபிஷியல் வெப்சைட்டோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் உங்கள் 10 டிஜிட் மொபைல் நம்பரை டைப் பண்ணி ஓடிபி சென்ட் பண்ணிக்கோங்க. ஓடிபி வந்ததுக்கப்புறம் அந்த ஓடிபியில் வந்த நம்பரை சென்ட் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா உங்கள் நேம் அண்டு உங்கள் மெயில் ஐடியும் என்ட்ரு பண்ணிடுங்க. இந்த மெயில் ஐடியில் தான் உங்களுடைய யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் வரும். ஸோ கரெக்டான பாஸ்வேர்டு, மெயில் ஐடி ஞாபகம் இருக்கிற மெயில் ஐடியாக கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஒரு ஓடிபி நம்பர் வரும், அதையும் போட்டு வெரிஃபை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேன் கார்டோடைய நம்பரை கரெக்டாக என்ட்ரு பண்ணி உங்கள் டேட் ஆஃப் பர்த் கொடுத்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் என்ன டைப் ஆஃப் ட்ரேடிங் பண்ண போகிறீங்கன்னு இருக்குது. நான் வந்து ஈக்விட்டி சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஆதார் கேஒய்சி வெரிஃபிகேஷன். இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணி இதுக்கு ஒரு ஓடிபி வரும். உங்கள் ஆதார் நம்பர் லிங்க் ஆகிருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணி வெரிஃபை பண்ணுங்கள். ஆதார் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் பேரண்ட்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும், அதெல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. உங்கள் மேரிட்டல் டீட்டெயில்ஸ் கேட்கும், மேரிடா சிங்கிளா, அதை ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களோட ஆனுவல் இன்கம், நீங்கள் என்ன ஆக்குபேஷன், ஒர்க்கிங்கா இல்லை பிஸ்னஸா, அது கேட்கும், அதையும் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் எத்தனை வருஷம் உங்களுக்கு ட்ரேடிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு கேட்கும். இன்கேஸ் நீங்கள் இப்போ தான் பிகினர் அப்படின்னா நியூன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. முக்கியமாக நீங்கள் கரெக்டாக கொடுக்க வேண்டியது என்னென்னா, நீங்கள் பொலிட்டிக்கலி எக்ஸ்போஸ்டு பர்சனான்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கு எஸ் ஆர் நோ அதை கரெக்டாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டோட செட்டில்மெண்ட் கொடுங்க. குவார்ட்டர்லி ஆர் மந்த்லி. அதாவது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாமல் உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் வச்சுருக்க மணியை உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கே கிரெடிட் பண்ணுறதுக்கு குவார்ட்டர்லி கிரெடிட் பண்ணலாமா இல்லை மந்த்லி கிரெடிட் பண்ணிடலாமான்னு கேட்குறாங்க. நீங்கள் உங்களுக்கு எப்படி வசதியாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அதை அளவு கொடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் வர ஸ்டெப்ஸ்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் எந்த பேங்க் அக்கௌண்ட்டை டிமேட் அக்கௌண்ட்டோட லிங்க் பண்ண போகிறீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பர் அப்புறம் யூபிஐ ஐடி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் முன்னாடி நான் சொன்னல ஐஎஃப்எஸ்சி கோடு, எம்ஐசிஆர் கோடு, இதெல்லாம் வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் கியூஆர் கோடு வரும், அதை ஸ்கேன் பண்ணி ஒரு ₹1 வந்து உங்களை வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. அது வந்து உங்களுக்கு அக்கௌண்ட் வந்து கரெக்டாக லிங்க் ஆகிருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக இந்த ₹1 2 டேஸில் ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 டிஜிட் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபோட்டோவில் அந்த பொண்ணு எப்படி வச்சுருக்கோ அதே மாதிரி நீங்களும் ஒரு ப்ளைன் ஒயிட் பேப்பர் எடுத்துக்கோங்க. பெண்ணில் ஏதாமல் ஒரு மார்க்கர் அது மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி பேப்பரில் அந்த நம்பரை எழுதி அதேமாரி செல்ஃபாக வச்சுட்டு உங்களுக்கு முன்னாடி வீடியோ வச்சு ஆன் பண்ணிக்கோங்க. இது வந்து உடனே முடியாத வீடியோ, ஒரு 5 to 6 செகண்ட்ஸ் அதை மாதிரி உங்களை வெரிஃபை பண்ணும். அது வரைக்கும் நீங்கள் ஷேக் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த ப்ராசஸும் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் உங்கள் நாமினிஸ் டீட்டெயில்ஸ் கேட்கும். நீங்கள் கொடுக்குறதுனா கொடுக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்புறமா கொடுக்குறதுனா கொடுத்துக்கலாம். அண்ட் ஃபைனல் ஸ்டெப் என்னென்னா டிஜிட்டல் சிக்னேச்சர். இதில் வந்து நீங்கள் ஒரு ஒயிட் ப்ளைன் பேப்பர் எடுத்து உங்களுடைய சிக்னேச்சரை போட்டு இதை கிளியராக ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிவிடுங்க. அப்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஆதார் நம்பர் கேட்கும். ஆதார் நம்பர் கொடுத்து அதை நீங்கள் வெரிஃபை பண்ணிங்கன்னா அதுக்கு வர ஓடிபியை கொடுத்து வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய எல்லா ப்ராசஸும் முடிஞ்சு உங்களோட டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடும். நீங்கள் இதில் லிங்க் பண்ணியிருக்க மெயில் ஐடிக்கே உங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டை சென்ட் பண்ணுறாங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து பர்சனல் ஃபினான்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட், கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட், மியூச்சுவல் ஃபண்ட் ரிலேட்டட் வீடியோவை தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டு வர போகிறோம். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ ஒரு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க.